வணக்கம். இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில ஒரு வெறித்தனமான சைக்கோ கில்லர் படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். அப்படி இந்த படத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட கதையில தொடர்ச்சியா சில பெண்களை கடத்தி கொடூரமான முறையில சிதைக்கப்பட்டு கொலை பண்ணக்கூடிய ஒரு சைக்கோ கில்லர். அவனை போலீஸ்காரங்க எப்படி கண்டுபிடிக்க போறாங்க, கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் போலீஸ்காரங்களுக்கே சைக்கோ கில்லர் ஒரு ட்விஸ்ட கொடுப்பான் பாருங்க. சும்மா தலையே வெடிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு பயங்கரமான ட்விஸ்டோட இருக்குங்க. சோ என்ன எதுன்னு மற்றபடி டீட்டெயிலா படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம வீடியோக்கு லைக் கொடுக்காதவங்க மறக்காம லைக் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப நேர படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு லேடி ஐபிஎஸ் அதிகாரி தான் இங்க காமிக்கிறாங்க. நம்ம படத்தோட ஹீரோயினுமே கூட இவங்க வந்துட்டு போலீஸ் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு இப்ப வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கணுங்கிறதுக்காக இங்க ஒரு காலேஜுக்கு வந்திருக்காங்க. இப்ப வந்து பேச போறாங்க. பேசும்போது வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும். எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். என் வாழ்க்கையில மறக்க முடியாத சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். இந்த பகிர்ந்துக்கக்கூடிய விஷயம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட வாழ்க்கையில வந்துட்டு ஒரு கேஸ மறக்க முடியாத கேஸ் இருக்குதான். சோ அந்த கேஸ சால்வ் பண்ணவே முடியலையா. அப்படிப்பட்ட ஒரு கேஸ பத்தி உங்கள்கிட்ட சொல்றேன். இந்த கேஸ பத்தி நீங்க தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கு போனா சில வருஷங்களுக்கு முன்னாடி நமக்கு காமிக்கிறாங்க. இங்க ஒருத்தரை காமிக்கிறாங்க இல்லையா. இவங்களோட கேங் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு பக்கச்சாங்கிற இவன் ஒரு துப்பாக்கி வச்சுக்கிட்டு அப்பப்ப நைட் டைம்ல ஃபாரஸ்ட் ஏரியால இருக்கக்கூடிய இந்த மானு இந்த மாதிரியான காட்டு மிருகங்களை வேட்டையாடக்கூடிய ஒரு ஆளு. இவன் பேரு வக்கச்சா. சோ இவனுக்கு இதுதான் வேலை. பொண்ணுங்களை சைட் அடிக்கிறது, ஊருக்குள்ள கெட்ட பஞ்சாயத்து பண்றது, இப்படி ரவுடிசம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம டேவிஸ காமிக்கிறாங்க. நம்ம படத்தோட ஹீரோவுமே கூட இவர் தான். நம்ம டேவிஸ் வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர், ஃபாரஸ்ட் ரேஞ்சரா இருக்காரு. சோ அதே ஏரியால தான் அழகான மனைவி கூட ஒரு பையனோட சந்தோஷமா தான் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கத்துல நம்ம வக்கச்சாவோட அடியால காமிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பங்களா ஒண்ணு இருக்கு. அந்த பங்களாவை சுத்தி பாக்குறத வர ஃபாரினர்ஸ் எல்லாம் வர வச்சு அவங்க கிட்ட ஏகப்பட்ட காசுகளை வாங்குவாரு. அப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க. போலீஸ்காரங்களை எல்லாம் தடுக்க முடியாது. ஏன்னா போலீஸ்காரங்களுக்கு கரெக்டான மாமல் எல்லாம் கொடுத்து இவங்களோட கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருக்கானுங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்கு. நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. பையன் படிக்கிற அந்த காலேஜ்ல இருந்து ஒரு போன் கால் வந்திருக்கு. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு பாக்குறாரு. அங்க இருக்கிற பிரின்சிபல் என்ன பண்றாருன்னா நிறைய போனுகளை டேபிள்ல வச்சிருக்காரு. இங்க இருக்கு இல்லையா போனு, இது எல்லாமே உங்க பையனோட சேர்ந்து ஒரு கேங்கா சேர்ந்து யூஸ் பண்ண ஒரு போனு. இந்த போனு சாதாரணமா யூஸ் பண்ணல. இந்த போனுக்குள்ள ஏகப்பட்ட ஆபாச படங்கள் இருக்குது. அந்த ஆபாச படத்தை உங்க பசங்க எல்லாம் பாக்குறானுங்க. சோ ரொம்பவே கெட்டு போன ஒரு பையனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்கிற நம்ம டேவிஸ் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அங்க இருக்கிற பிரின்சிபல். சோ இத கேக்குற நம்ம ஹீரோக்கு அப்படியே மனசு உடைஞ்சு போகுது. என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்படியே வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து தான் பையனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. என்னடா உன்னை படிக்க அனுப்பிச்சா, உன் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன், நான் ஒரு போலீஸ்காரன், ஒரு போலீஸ்காரனோட பையன் இப்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா போட்டு அடிக்கிறாரு. ஆனா பையன்காரன் அப்பா நான் பண்ணலப்பா, அந்த போன்ல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவன் ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறான். அப்பாக்காரு பையன் சொல்றதெல்லாம் நம்பவே இல்லை. ஆனா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம பையன் அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லி நம்புறாங்க. நீ குடுக்கிற செல்லத்தாலதான் அவன் கெட்டு போறான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற போனை உடைச்சிட்டு அந்த பையனை அடிச்சுட்டு நீ பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேளு சொல்லிட்டு அங்க இருக்கிற சிலுவுக்கு முன்னாடி கீழே குனிஞ்சு மன்னிப்பு கேட்க வைக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு கடவுள் பக்தி கொஞ்சம் அதிகம். சோ அதே டென்ஷனோட அப்படியே வீட்டுக்குள்ள போறாரு. இங்க பையன் மட்டும் அழுதுகிட்டே நிக்கிறான். இது ஒரு சீன் நடந்துகிட்டு இருக்கு. இங்க விக்டர் சொல்லிட்டு ஒரு டாக்டர் காமிக்கிறாங்க. இவர் இந்த வயசானவங்களுக்கு முடியாதவங்களுக்கு அவங்களோட வீட்டுல போயிட்டு மருத்துவம் பார்க்குற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி ஒரு வயசான பாட்டிகிட்ட பார்க்கும்போது கூட ரொம்பவே சிரிச்ச முகமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. பையன் எவ்வளவு நல்ல பையனா இருக்கிறான் பாரு. எப்பயுமே சிரிச்ச முகமா ஒரு அன்பா பாசமா எப்படி நடந்துக்கிறான் பாருங்க. பசங்க நான் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அந்த வயசானம்மா தான் மருமக கிட்ட புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. விக்டர் இந்த பக்கம் கார் எடுத்து வந்துகிட்டே இருக்கிறாரு. விக்டரோட வீடு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால இருக்கக்கூடிய ஒரு தனிமையான ஒரு இடத்துல வீடு கட்டி வச்சிருக்காரு. சோ அங்க வந்திருக்காரு. ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அப்படியே டிவி எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப அடுத்த நாள் காலையில அந்த ஹீரோவோட பையன் இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்றாருன்னா அப்பா போன் நேத்து அடிச்சதுல உடஞ்சு போச்சு, டிஸ்பிளே மட்டும் மாத்தணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு போன் கடையில போயிட்டு கொடுக்குறான். ஆனா இது டிஸ்பிளே எல்லாம் மாத்த முடியாது, போன் சுத்தமா போயிடுச்சுப்பா, புதுசா தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற கடைக்காரன் நம்ம பையன் கிட்ட சொல்றான். சோ ஃபீல் பண்ணிட்டு வந்து படிக்கிற வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க அப்பாக்காரர் அப்படியே பின்னாடி வராரு. புதுசா ஒரு போன் ஒண்ணு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. நான் உன் மேல நம்புறேன், நீ அந்த தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புது போன் ஒண்ணு வாங்கி கொடுக்குறாங்க. பையனுக்கு இப்ப அப்பா மேல கொஞ்சம் ஓரளவுக்கு நம்பிக்கை வருது, பாசமும் வருது. அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம விக்டரோட அந்த தனிமையில இருந்துச்சுல வீடு, அந்த வீட்டை நமக்கு இங்க காமிக்கிறாங்க. விக்டர் வந்துட்டு கிளீன் ஷேவ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப டிவில வந்துட்டு ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்ட அதே பேட்டர்ன்ல இப்ப ரெண்டாவதா ஒரு கொலை நடந்திருக்கு. இந்த கொலையை பண்ணது ஒரு சைக்கோ கில்லர். இதுவரைக்கும் போலீஸ்காரங்களால கண்டுபிடிக்க முடியல. எந்த ஒரு தடையுமே கிடைக்காம அந்த அளவுக்கு பக்கா ஸ்கெட்ச் போட்டு கொலை பண்ணக்கூடிய ஒரு சைக்கோ கில்லரை போலீஸ்காரங்களால பிடிக்க முடியல. போலீஸ்காரங்க என்ன வேலை பாக்குறாங்கன்னு சொல்லி அந்த நியூஸ்ல ஓடிக்கிட்டே இருக்கு. விக்டர் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு என்ன பண்றான், ஒரு பேக் எடுக்கிறான். அந்த பேக் எடுத்துட்டு அவனோட வீட்டுக்கு கீழே அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ரூம் ஒண்ணு இருக்குது. சோ அந்த இடத்துல போறான். அங்க போனவனே இவனோட கெட்டப் எல்லாம் வேற மாதிரி ஆகுது. இது வரைக்கும் அவன் நார்மலா இருந்தான். இப்ப
பாருங்களேன், கொஞ்சம் ஸ்டைலிஷா கொஞ்சம் வில்லங்க ரேஞ்சுக்கு மாறி இருக்கான் பாருங்க. சோஃபால உட்காந்து வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்க பக்கத்துல ஒரு பொண்ணை கட்டி போட்டு வச்சிருக்கான். அந்த பொண்ணு என்ன விட்டுருங்கன்னு கதறது. அப்படிலாம் விட முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பாலித்தீன் பேப்பர் எடுத்துட்டு போயிட்டு அந்த பொண்ணோட மூஞ்ச மூடுறான். மூடுறதுக்கு அப்புறம் இவனோட கையில ஏகப்பட்ட டிசைன்ஸ்ல சில நோட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் வரைஞ்சுக்கிட்டு இருக்கான். வரைஞ்சது கொஞ்ச நேரத்துல அவன் கையில ஒரு பெரிய கோடாரி ஒன்னு எடுக்கிறான். இங்க இருந்து அந்த பொண்ணோட முகத்துல விட்டு கடைசிறான். அப்படியே ரெண்டா பொழக்குது, ரத்தம் தெறிக்க அந்த ரத்தத்துல தான் மேல பூசிக்கிட்டு ஜாலியா சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இவனை எவ்வளவு நல்லவன் சிரிச்ச முகத்தோட நம்ம பார்த்தோம். ஆனா இவன் கொடூரத்தின் உச்சத்துல ஒரு கொலைகளை பண்ணக்கூடிய அந்த சைக்கோ கில்லர் இவன் தான். சோ இப்ப அந்த டெட் பாடி எடுத்துட்டு போயிட்டு ஊருக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல போட்டிருக்கான். சோ இந்த விஷயமும் போலீஸ்காரங்க மெத்தியில பெரிய தலைவலியை உண்டாக்குது. இப்படி தொடர்ச்சியா கொலை பண்ணக்கூடிய அந்த சைக்கோ கில்லர் நம்ம விக்டர் தான். இப்ப இது வரைக்கும் 3 கொலைகள் நடந்திருக்குது. இந்த 3 கொலைகளும் வந்துட்டு போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுல பெருசா எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. இது வரைக்கும் நடந்த அந்த 3 கொலையுமே வந்துட்டு ஒரே பேட்டர்ன்ல தான் இருக்குது. கொலை செய்யப்பட்ட அந்த சைக்கோ கில்லர் கண்டிப்பா ஒரு மனநல பாதிக்கப்பட்டவனா இருக்கும். சோ அதனாலதான் அவர் ரசிச்சு கொலை பண்ணிருக்கான். ஏன்னா கொலை பண்ணவங்களை அந்த மாதிரியான கொடூரமான முறையில கொலை பண்ணிருக்கான். ஏன்னா அவங்களோட முகத்தை சிதைச்சு உடம்புல பல வெட்டு காயங்கள் இருக்குது. இந்த அளவுக்கு கொலை பண்ண முடியுமாங்கிற கேட்கிற அளவுக்கு அப்படி ஒரு கொலை பண்ணிருக்கான். சோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க இப்ப இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயினை அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல விசாரிச்ச வரைக்கும் ஃபாரன்சிக்ல இருந்து எந்த ஒரு தடயமே கிடைக்கல. சோ அப்படிப்பட்ட ஒரு சைக்கோ கில்லரை எப்படி பிடிக்க போறாங்க சொல்லிட்டு ரொம்பவே தீவிரமா விசாரணையை பண்றாங்க. சோ நிறைய இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பாக்குறாங்க. சில பேர் இந்த டைம்ல இந்த பர்டிகுலர் இடத்துல யாராவது போனாங்களா வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விசாரிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க நம்ம விக்டர் என்ன பண்றான்னா அடுத்தது ஒரு இடத்துல ஒரு காரை பார்க் பண்றான். இவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு போன் பேசிக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கான். அடுத்த நிமிஷம் ஒரு கம்பி எடுத்துட்டு போயிட்டு அந்த பொண்ணோட தலையில ஒரே அடியா அப்படியே அவளையுமே தூக்கிட்டு போறான். மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஒன்று ஆகுது. இந்த பொண்ணு காணா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல போஸ்டர் எல்லாம் அடிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணையும் நம்ம விக்டர் கொலை பண்ணி ஒரு இடத்துல போடுறான். சோ இப்படி அடுத்ததா 4வது கொலைகளும் நடந்திருக்கு. சோ கொலை நடந்த இடத்துல இருக்கிற அந்த டெட் பாடி எடுத்துட்டு போயிட்டு செக் பண்றாங்க. ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குமான்னு பாக்குறாங்க. ஆனா இது வரைக்கும் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்கல. இது முன்னாடி நடந்த கொலை மாதிரியே சேம் எந்த ஒரு தடையுமே கொஞ்சம் கூட மிஸ் ஆகல. ஆனா அதே இடத்துல ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடக்குது. என்னன்னா அந்த இடத்துல ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் போலீஸ்காரங்க கலெக்ட் பண்றாங்க. கலெக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு வேன் வந்ததாகவும் அந்த வேன்ல இருந்து நம்ம விக்டர் இறங்கினா இல்லையா அந்த ஒரு ஃபுட்டேஜ் சீன் மட்டும் இருக்குது. சோ இவன் யார் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது இவன் ஒரு டாக்டர் அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு. சோ அடுத்தது போலீஸ்காரங்க நாசுக்கா நம்ம விக்டர் இருக்கிற வீட்டுக்கிட்ட போறாங்க. சோ அதே ஆம்னி வேனு அதே ஆள் இல்லையா போலீஸ்காரங்க சுத்து போடுறாங்க. சுத்து போட்டு நம்ம விக்டரை அப்படியே கைது பண்றாங்க. கைது பண்ணும்போது கூட விக்டரோட முகத்துல எந்த ஒரு பயமும் ஒரு இதுவுமே கிடையாது. அப்படியே நார்மலா ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அதே சிரிச்ச முகத்தோட இருக்கான். அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. லாக்அப்ல வச்சு விசாரிக்கிறாங்க. இந்த தொடர்ச்சியா சில கொலைகள் எல்லாம் பண்ணிருக்கிறேன்ல இதெல்லாம் நீ தானே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இறந்து போனா அந்த பெண்ணோட போட்டோஸ் எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லி அழகழகா இருக்கிற ஆளுங்க ரசிக்கிறான். இவன் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர கடுப்பாகுது. இதை பாரு நீ பண்ணல மட்டும் சொல்லாத, நீ தானே பண்ண அப்படின்னு சொல்லும் போது நான் தான் பண்ணேன். இப்ப என்ன அதுக்கு உங்கள்கிட்ட சாலிடா ப்ரூவ் பண்றதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? ஒண்ணுமே இல்ல, நான் ஈஸியா வெளியே வந்துடும் பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இவ தெனாவட்டா பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியா ராஜா இருக்கட்டும் சொல்லி கண்டிப்பா உனக்கு எதிரான ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும், ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற லேடி போலீஸ் சொல்லிட்டு அதுங்க கிளம்புறாங்க. அவன் தங்கி இருக்க அந்த ஏரியால இருக்க ஒரு வீடோட அட்ரஸ் கண்டுபிடிச்சு அங்க போயிட்டு தேடி பாக்குறாங்க. அப்படி தேடி பார்க்கும் போது அங்க ஒரு விஷயம் கிடைச்சிருக்குது. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட கேஸ் மிஸ்ஸிங் ஆயிருக்கு. அந்த பொண்ணோட பேரு ஏஞ்சல். சோ ஏஞ்சல்ங்கிற பொண்ணு ஒரு 16 வயசு மதிக்கத்தக்க ஒரு பொண்ணு. இந்த போட்டோ உன்னோட வீட்டுல இருந்தது. இந்த பொண்ணு நீ தான் கொலை பண்ணியா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்கா கேக்குறாங்க. இந்த பொண்ணா? ஆமா அழகா இருக்கா, நான் பல இடத்துல தேடி பார்த்தேன், ஆனா இந்த பொண்ணை நான் கொலை பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா போலீஸ்காரங்க நம்பல. இவனை போட்டு கஸ்டடியில வச்சு புளின்னு புளியறாங்க. புளிஞ்சதுக்கு அப்புறமே வேணும்னு சொல்றானா கண்டிப்பா இதை நான் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு போன் கால் பண்றாங்க. யாருக்கு அப்படின்னா நம்ம ஹீரோக்கு தான். இந்த சைக்கோ கில்லர் வீட்டுல கிடைச்சதுல ஏஞ்சல் சொல்லி ஒரு பொண்ணோட போட்டோ. அந்த பொண்ணு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்கிறா. அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோக்கும் என்ன கனெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் உயிர் நண்பனோட பொண்ணு தான் அவ. உயிர் நண்பன் இறந்து போயிட்டான். இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலிக்கான நல்லது கெட்டது எல்லாம் பாக்குறாள் நம்ம ஹீரோ தான். அப்படி இருக்கிற அந்த பொண்ணு திடீர்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மர்மமான முறையில இதே பேட்டர்ல கொடூரமான முறையில இறந்து போயிருக்கிறாங்க. சோ அந்த இறந்து போனதுக்கான காரணம் நம்ம ஹீரோவால கண்டுபிடிக்க முடியல. இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சோ அப்படிப்பட்ட க்ளோஸ் பண்ண கேஸோட அந்த பொண்ணோட போட்டோ இன்னைக்கு இந்த சைக்கோ கில்லர் வீட்டுல இருக்கு இல்லையா? அப்படின்னா அந்த ஏஞ்சல் பொண்ணு கொலை பண்ணது இவன் தான் அப்படிங்கிற மாதிரியும் இவங்கிட்ட நீங்க வந்தீங்கன்னா உங்ககிட்ட ஏதோ ஒரு உண்மையான விஷயத்தை சொல்ல போறான் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னா நீங்க கொஞ்சம் கிளம்பி வரீங்களா? இந்த கேஸ்ல கண்டிப்பா ஏதோ ஒரு திருப்பம் கிடைக்கும். அது இல்லாம இப்ப நாங்க பிடிச்சிருக்க அந்த சைக்கோகளுக்கு எதிராக எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது. சோ ஏஞ்சல் பொண்ணோட டெத்ல இவனுக்கு ஏதாவது சம்பந்தப்பட்டுச்சு அப்படின்னாக்கா இவனுக்கு கண்டிப்பா தண்டனையை வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற லேடி போலீஸ் எல்லாம் சொல்றாங்க. சோ நம்ம ஹீரோக்கு அப்படியே ஒரு விஷுவல்ல வருது.
வருது. இப்ப அந்த ஏஞ்சல் பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்க அம்மா மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு இருந்தாங்க. கடைசியில இப்ப அந்த பொண்ணை கொடூரமான முறையில கொலை பண்ணதால பாவம் அவங்க அம்மாவும் ரொம்ப தனிமையில வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படி ஒரு பிளாஷ்பேக்கு போகுது. இந்த ஏஞ்சல் பொண்ணு யாரு, எப்படிலாம் அவளுக்கு நடந்துச்சு, என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு பிளாஷ்பேக்கு போனா இப்ப அந்த பொண்ணு ஸ்கூல் போயிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற அந்த வக்கச்சா இருக்கா இல்லையா, அவ அந்த பொண்ணு அழகா பார்த்து அப்பப்ப கிண்டல் பண்ணி பேசுறது வழக்கம். அப்படி ஒரு நாள் கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கா. அதே இடத்துல நம்ம ஹீரோ வராரு. அந்த பொண்ணை பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போறாரு. அந்த பொண்ணுக்கு டான்ஸ்னா ரொம்பவே பிடிக்குமா. டான்ஸ் கிளாஸ்ல எப்படி போகுது அப்படின்னு கேட்டுட்டு நல்லா படிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போயிட்டு வீட்டுல விடுறாரு. விடும்போதுக்குள்ள அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, நான் நல்லா படிக்கிறேன் ஆனா எதுவுமே மைண்ட்ல நிக்க மாட்டேங்குதுன்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு சிலுவை மாலையை கையில கொடுக்குறாரு. இந்த மாலையை நீ கையில வச்சுக்கோ, இந்த மாலையை கையில வச்சுக்கிட்டு அப்படின்னாக்கா கண்டிப்பா உனக்கு படிப்பு நல்லா வரும், ஆனா நீ நல்லா படிக்கணும் புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடவுள் பக்தி நம்ம ஹீரோக்கு அதிகம். சோ இதையே அந்த இடத்துல நமக்கு காமிக்கிறாங்க. இந்த ஏஞ்சல் பொண்ணோட அம்மா வந்துட்டு தையல் தைக்கிற வேலையை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அது மூலமா இவங்களோட ஃபேமிலி அப்படியே போயிட்டு இருக்கும். ஊருக்குள்ள அடுத்ததா ஒரு திருவிழா நடக்குது. அன்னைக்கு என்ன பண்ணிருக்காருன்னா நம்ம ஹீரோ ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த ஏஞ்சல் பொண்ணுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஊர் திருவிழா இல்லையா நல்லா கோலகலமா கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சு போகுது. அடுத்து ஊர் திருவிழா நடக்குது. ஊர் திருவிழால இந்த பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நடக்கும். ஊர்ல இருக்கிற ஒட்டுமொத்த இளவட்ட பசங்களோட கண்ணு இந்த பொண்ணு மேலதான் இருக்கு. அப்படி இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கிறா. சோ அந்த இடத்துல நம்ம வக்கச்சா இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்றாருன்னா சரக்கெல்லாம் அடிச்சுட்டு கார்ல உட்காந்துக்கிட்டு இந்த ஏஞ்சல் பொண்ணையே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அதே இடத்துல நம்ம ஹீரோ சிலுவையை தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. சோ அந்த இடத்துல அந்த பொண்ணை பாக்குறத நம்ம ஹீரோவும் பாக்குறாரு. என்னடா பொண்ணு வயசு இருக்கு, அந்த பொண்ணு நீ அந்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லும்போது என்ன அழகா இருந்தா ரசிக்க தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லும்போது நீ அடி வாங்கிட்டு தான் போக போற பாத்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லும்போது பாக்கலாம் சொல்லிட்டு நக்கலா திரும்ப அந்த பொண்ணை பாத்துக்கிட்டு இருக்கான். சோ அதே இடத்துல நம்ம ஹீரோவோட பையனும் அவங்க ஃபேமிலி நிறைய பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இருட்டாகுது. அந்த ஃபாரஸ்ட் ஏரியால நம்ம வக்கச்சனோட ஆளு அந்த ஃபாரினர்ஸ் ஒரு பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு ரூம்ல தங்க வைக்கிறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அதே நைட்ல ரொம்ப நேரம் ஆகி நம்ம தான் பையனை காணோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்க தேடிக்கிட்டு இருக்க ஒரு மணி கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 இருக்கும். அந்த டைம்ல அந்த பையன் வரான். எங்கடா போனோம் இவ்வளவு நேரம் எங்கடா சுத்தன்னு சொல்லும் போது ஃப்ரெண்ட்ஸுகளோட திருவிழால கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தா சுத்திட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி ஏதோ காரணத்தை சொல்லிட்டு போறா. இவனோட முகமே ஒரு மாதிரி மாறி போயிருக்குது, என்னன்னு தெரியல. அடுத்த நாள் காலையில அப்படியே விடியுது. நம்ம ஹீரோவோட வீட்டை கதவு தட்டுற சத்தம், அழுகிற சத்தம். என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா ஏஞ்சலோட அம்மா அங்க அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன எதுன்னு விசாரிக்கும் போது தான் தெரியுது ஏஞ்சல நேத்து நைட்ல இருந்து காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஊருக்குள்ள நிறைய இடத்துல தேடி பார்த்தாச்சு கிடைக்கலையா. இப்ப நம்ம ஹீரோவோட சப்போர்ட்டோட அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த பொண்ணோட அம்மாவை கொஞ்சம் வெளியே இருக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற போலீஸ்காரர் நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றாருன்னா, இது பாருமா இள வயசு பொண்ணு, அது கண்டிப்பா அவன் கூடயாவது ஓடி இருக்கும், அப்படிதான் நடந்திருக்கும், அதை வந்துட்டு நீங்க பெருசு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு பயங்கரமான கோவம். நீ விசாரிக்கிறதா இருந்தா விசாரி, இல்ல தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவை காலத்துல இருக்க அந்த பொண்ணை எங்க தேடிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கத்துல ஊருக்குள்ள ஒரு இடத்துல ஆடு ஒண்ணு காணாம போயிடுச்சாம். அந்த இடத்துல நம்ம வக்கச்சா வந்து பார்க்கும்போது அந்த ஆடை கண்டிப்பா தூக்கிட்டு போயிருக்கிறது ஒரு புலிதான். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா அந்த ஏஞ்சல் பொண்ணு காணாம போயிடுச்சு இல்லையா, அது தூக்கிட்டு போனது புலிதான். என்னோட துப்பாக்கி லைசன்ஸ் இல்லாத துப்பாக்கி தான். இருந்தாலும் பாருங்க அன்னைக்கு ஊர் மக்கள் யாராவது சப்போர்ட் பண்ணிருந்தாங்கன்னா என்ன கைது பண்ணி இருக்க மாட்டாங்க, அந்த துப்பாக்கி இருந்திருக்கும், லைசன்ஸோட நான் இப்ப ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கான். ஊருக்குள்ள எல்லாருமே ஒவ்வொரு விதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி அந்த ஏஞ்சல் பொண்ணு தூக்கிட்டு போனது புலிதான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கத்துல இல்ல அந்த பொண்ணு வந்துட்டு பசங்களோட நல்லா பேசுவான், இப்படி பசங்களோட அவங்க கூடயாவது ஓடி போயிருக்கும் அப்படின்னு சொல்லி தப்பா பேச ஆரம்பிக்க இது எல்லாத்தையும் ஏஞ்சலோட அவங்க அம்மா கேட்டுக்கிட்டு இருக்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. பொண்ணு வேற ஒரு பக்கம் காணோம். இப்ப அதே டைம்ல ஃபாரஸ்ட் ஏரியால காமிக்கிறாங்க. ஃபாரஸ்ட் வாட்சர் ஒருத்தர் ரவுண்ட்ஸ் போயிட்டே இருக்காரு. அப்படி ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஈயெல்லாம் நிறைய மிக்கிற மாதிரி தெரியுது. என்ன எதிர்கிட்ட போய் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஷாக்கு. ஒரு பொண்ணை கொடூரமான முறையில சிதைக்கப்பட்டு கொலை பண்ணி வச்சிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஏஞ்சலா இருக்கிறா. அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோக்கு தகவல் கொடுக்கப்படுது. ஹீரோவா அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. அந்த பொண்ணை பார்க்க முடியல, அவருக்கு ஒரு மாதிரி கிறுகிறுன்னு வருது. அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமா கொலை பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து போலீஸ்காரங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. அந்த பொண்ணை பாக்குறதுக்காக எல்லாரும் பாக்குறாங்க. அந்த அளவுக்கு சகிக்க கூட இல்ல. இறந்த போன பொண்ணோட அம்மா வராங்க. அவங்கள பார்க்க விடாம நம்ம ஹீரோவா அவங்க மனைவி தடுக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரமா கொலை பண்ணி வச்சிருக்காங்க. அதை பார்த்து அந்த அம்மாவோட மனசு தாங்காது இல்ல, அதனால தடுத்துக்கிட்டே இருக்காங்க. நான் கடைசி ஒரு தடவை பாத்துக்கிறேன்னு சொல்லும்போது இல்ல பார்க்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிட்டு போறாங்க. அடுத்தது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எல்லாமே நடக்குது. போஸ்ட்மார்டம் பண்ண டாக்டர் கூட சொல்றாங்க, என் வாழ்க்கையில என் சர்வீஸ்ல எத்தனையோ கொலைகளை நான் வந்துட்டு போஸ்ட்மார்டம் பண்ணிருக்கேன், ஆனா இப்படி ஒரு கொலை நான் பண்ணதே கிடையாது. இத பண்ணிருக்கிறவன் சைக்கோ கில்லர் இல்ல, சைக்கோ கில்லரின் உச்சத்துல இருக்கிற ஒரு சைக்கோ. அந்த அளவுக்கு இந்த பொண்ணை ரொம்பவே சித்திரவதைப்படுத்தி கொலை பண்ணிருக்கலாம். இந்த பெண்ணோட பிறப்புறுப்பு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு சதைக்கப்பட்டிருக்குது. எந்த ஒரு தடையுமே கிடையாது. இந்த பொண்ணோட தலையில பயங்கரமா ஒரு ஆயுதத்தை வச்சு பல முறை அடிச்சதுக்கான தடயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படிதான் அந்த கொலை நடந்திருக்கு. தடயங்கள் ஒன்றும் பெருசா கண்டுபிடிக்க முடியாம அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட டெட் பாடி எடுத்துட்டு போயிட்டு நல்லபடியா அடக்கம் செஞ்சு இறுதி அஞ்சல்லாம் செலுத்தப்படுது. பாவம்
அந்த அம்மா தான் பொண்ணை நினைச்சு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. ஹீரோவோட வீட்டுல தங்க வச்சிருக்காங்க, ஆறுதல் சொல்றாங்க. ஆனா எது பண்ணாலும் ஒண்ணும் அந்த அம்மாவை சமாதானப்படுத்துற மாதிரி தெரியல. அடுத்தது கொலை நடந்தது இல்லையா, அந்த ஸ்பாட்டை நம்ம ஹீரோயின் போயிட்டு விசாரிக்கிறாங்க. அங்க எல்லா தடயங்களும் பாக்குறாங்க, ஒரு தடயமும் ஒன்னும் பெருசா கிடைக்கல. ஆனா அந்த பொண்ணை எப்படி கொலை பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு ஒரு இமேஜினேஷன்ல அவங்க அப்படியே நினைச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட டெட் பாடிஸ் நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு நைட் டைம்ல வந்துட்டு ஒரு ஃபாரினர்ஸ் ஒரு பையன் கூட்டு போனா இல்லையா, இந்த வக்கச்சனோட ஆளு, அவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கும் போது நான் நைட்டு வந்துட்டு அவங்களுக்கு ரூம் கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு போனேன். அந்த டைம்ல கூட நான் அந்த மாதிரி எதுவும் வித்தியாசமா எதுவும் பார்க்கல அப்படின்னு சொல்றான். அவனை விசாரிச்சதுல அவன் மேல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா ஃபாரினர்ஸ் தகவல் கொடுத்துருக்காங்க, எங்க கூட தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நிறைய பேர்த்த விசாரிக்கிறாங்க, ஆனா எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. அடுத்து இந்த வக்கச்சாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்க கிட்ட விசாரிக்கும் போது இது பாருங்க, அந்த பொண்ணை நான் அப்பப்ப பாப்ப சும்மா கிண்டல் பண்ணுவேன், அதுக்காக சின்ன பொண்ணு கூட்டு போயிட்டு அந்த மாதிரி பண்ற ஆளு நான் கிடையாது, புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறான். இப்படி எல்லா பக்கமும் விசாரிக்க எந்த ஒரு தடையுமே இல்ல. அடுத்தது அந்த இறந்து போன பொண்ணோட அவங்க அம்மாவை போயிட்டு சந்திக்கிறாங்க. கடைசியா உங்க பொண்ணை நீங்க எப்ப பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் நைட்ல எப்பயுமே ரொம்ப நேரம் நல்லா படிக்கிற பொண்ணு, நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பா. அப்படி ஒரு டைம் நைட் டைம்ல கொஞ்சம் முணுமுணுக்கிற சத்தம் கேக்குது. சரி நான் கூட படிச்சுட்டு தான் இருக்கான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனா அதுக்கப்புறம் காலையில அந்த கதவு திறந்து பார்க்கும்போது அவன் அந்த இடத்துல இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் தான் அவன் மிஸ்ஸிங் ஆயிருக்காங்கிறத இப்படி எல்லா டீடைல்ஸுமே எடுத்துட்டு இருக்க எப்படி விசாரிச்சாலும் இந்த கேஸ் வந்து கண்டுபிடிக்க முடியல, கொலைகாரன் யார் அப்படிங்கறத. அப்படியே இந்த கேஸ் பெண்டிங்ல போட்டுருக்காங்க. சோ இப்ப பிளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்சு நம்ம ஹீரோக்கு தகவல் கிடைச்சிருக்கு. பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏஞ்சல் பொண்ணோட கேஸ்ல ஒரு திருப்பம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதால இப்ப நம்ம ஹீரோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்ப அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க போய் பார்க்கும்போது நம்ம விக்டர் நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே பயங்கரமா சிரிக்கிறான். வாங்க வாங்க, உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட பேசும்போது பக்கத்துல இருக்க போலீஸ்காரன் கூட நீங்க போங்க, நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியா பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னடா பேச போற, ஒழுங்கா சொல்றான், அந்த பொண்ணை நீ தானே கொலை பண்ண, உன்னை நான் சொல்ற வரைக்கும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சட்டையெல்லாம் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. இருங்க, அவசரப்படாதீங்க, கோவப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு வார விஷயத்த சொல்ல போறான். நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறேன், ஆனா அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பா நீ நிம்மதியா இருக்க மாட்டேன். அந்த கொலையை வந்துட்டு நான் பண்ணல, ஆனா பண்ணவன் யாருங்கிறது எனக்கு தெரியும், ஆனா அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன், நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கக்கூஸ்ல போயிட்டு ஹாய் போயிட்டு இருக்கான். இதை பாக்குற நம்ம ஹீரோக்கு பயங்கரமான கடுப்பாகுது. அந்த வெறியோட போயிட்டு குழப்பத்துல வீட்டுல படுத்து தூங்குறாரு. மனைவிக்காரங்க எல்லாம் பேசுறாங்க, ஆனா நம்ம ஹீரோக்கு மைண்ட் ஃபுல்லா இங்க தான் இருக்குதா, அது யார் பண்ணிருப்பான்னு சொல்லி இப்படியே நைட்டு முழுக்க போகுது. அடுத்த நாள் காலையில நம்ம லேடி ஹீரோயினை கூப்பிட்டு அங்க இருக்கிற மேலதிகாரிகள் எல்லாம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கைதியை கைது பண்ணி கூட்டு வந்தா 24 மணி நேரத்துல கோர்ட்ல நிப்பாட்டணும், அப்படி 4 நாள் ஆயிடுச்சு, இது வரைக்கும் என்ன விசாரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, சார் அவன் தான் இந்த கொலைகளை தொடர் கொலைக்கு அவன் தான் காரணம், ஆனா அதுக்கான சாலிடான எவிடன்ஸ் இல்லாதால அவன் என்கிட்ட நக்கலா பேசிட்டு இருக்கான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அந்த ஏஞ்சல் பொண்ணோட கொலை கேஸ்ல அந்த பொண்ணோட போட்டோ அவங்கிட்ட இருக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பா அந்த கொலையை அவன் தான் பண்ணிருக்கணும். அது மட்டும் இல்லாம அவகிட்ட விசாரிக்கும் போது டேவிஸ்ங்கிறவர்கிட்ட அவன் உண்மையை சொல்ல போறதா சொல்லி இன்னைக்கு சொல்லியிருக்கான். சோ அதுக்கப்புறம் கண்டிப்பா அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுவான், அதை வச்சு நம்ம கண்டிப்பா கண்டுபிடிக்கல கில்லர் யார் அப்படிங்கறத. நம்ம ஹீரோயின் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இப்ப உடனே கிளம்பி வராங்க. இந்த பக்கம் நம்ம டேவிஸ் வராங்க. ஹீரோயின் கூப்பிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது இல்ல நான் டேவிஸ் கிட்ட தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவிஸ் இப்ப வர வைக்கிறாங்க. டேவிஸும் அவனும் பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன், இந்த விஷயத்த கேட்டு நீ ஷாக் ஆக போறன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பயங்கரமான விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன அப்படின்னா அன்னைக்கு திருவிழா நடந்துச்சு, அந்த வழியா தான் நான் போனேன், சரி திருவிழாவை பார்த்துட்டு போலன்னு சொல்லிட்டு நானும் வந்தேன். அந்த திருவிழால ஒரு அழகான பொண்ணு நான் ஒண்ணு பார்த்தேன், அந்த பொண்ணு பேரு தான் ஏஞ்சல். சோ அவளோட அழகை பார்த்ததுல எப்படி ஒரு அழகை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டே போயிருந்திருக்கலாம். ஆனா அந்த பொண்ணு ஒரு டைம் ஃபாரஸ்ட் ஏரியால அவங்க வீட்டுக்குள்ள போயிடுச்சு. வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமும் நம்ம விக்டர் அந்த பொண்ணை விடுற மாதிரி தெரியல, நின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். திடீர்னு கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணோட வீட்டுக்கு ஒரு பையன் ஒருத்தன் போயிருக்கான். அதுதான் நம்ம ஹீரோவோட பையன். சோ டேவிஸோட பையன் போயிருக்கான். அவன் போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசுறான். இந்த மாதிரி உங்ககிட்ட கொஞ்சம் நான் தனியா பேசணும், கொஞ்சம் வாய அப்படின்னு சொல்லும்போது இல்ல அம்மாலாம் இருக்காங்க, கண்டிப்பா மாட்டிக்கோ, நாளைக்கு பேசிக்கலாம் சொல்லும்போது இல்ல இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை எப்பயுமே அமையாது, நீ கொஞ்சம் வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள கூட்டிட்டு போறான். இவங்க ரெண்டு பேத்துக்கு தெரியாம நம்ம விக்டர் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு மறைஞ்சு போயிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அவங்க ரெண்டு பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது இவன் மேல எனக்கு ரொம்ப ஆசை அதிகம், உன்னை நான் சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், எனக்காக ஒண்ணு பண்ணு, என்ன பண்றேன்னா உன் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணு, நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்ல ஜாலியா இருக்கலாம்னு சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு. என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, உன்னை நான் எந்த மாதிரி நினைச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கு. இரு உங்க அப்பா கிட்ட போயிட்டு நான் எல்லாத்தையும் சொல்றேன், உனக்கு என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோவத்துல போக ஒரு நிமிஷம் இரு, உனக்கு வேணும்னா வேணும்னு சொல்லு, இல்ல நான் எதுக்காக எங்க அப்பா கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்துட்டு என்ன பண்றான்னா அந்த பொண்ணு தடுக்கிறான். அந்த பொண்ணு தட்டி விட்டுட்டு வேகமா ஓட ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம விக்டர் பாத்துக்கிட்டு இருக்கான் இல்லையா, திரும்பவும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு ஓடும்போது இவ கையில ஒரு டார்ச் லைட் ஒண்ணு இருக்கும், அந்த
லைட்டால அந்த பொண்ணோட பின்னந்தலையில பயங்கரமா அடிக்கிறான். அடிச்சதுல அந்த பொண்ணு கீழே பொத்துன்னு விழுகுது. விழுந்து அந்த பொண்ணு தரன்னு இழுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சு ஒரு பயங்கரமான ஆயுதத்தை வச்சு அந்த பொண்ணை சரமறைய தலையில அடிக்கிறான். இதே எல்லாத்தையுமே நம்ம விக்டர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். நம்ம விக்டர் ஒரு சைக்கோ கில்லர் தான். அவன் தான் இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகளை பண்ணான். ஆனா இந்த ஏஞ்சல் பொண்ணோட கொலையை மட்டும் இவன் பண்ணல. நம்ம ஹீரோ டேவிஸோட பையன் தான் பண்ணிருக்கான். நம்மள மாதிரி இவனும் ஒரு சைக்கோ கில்லர் தான். நமக்கே அப்பம் பல இருக்குது, இந்த அளவுக்கு கொடூரமா கொலை பண்றான்டா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்டர் அங்க வாயை பொழுது வாய் மேல கை வச்சுட்டு பாக்குறான். கொலை பண்ணதுக்கு அப்புறம் அந்த டெட் பாடி தூக்கி போட்டுட்டு அவன் அங்க இருந்து கிளம்பி போயிருக்கான். சோ இந்த பொண்ணு நம்ம விக்டர் என்ன பண்ணிருப்பான்னா போன்ல எல்லாம் அழகா இருக்கான்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்திருப்பான். அந்த போட்டோ ஒரு பிரிண்ட் போட்டு தான் நம்ம விக்டர் என்ன பண்ணிருப்பான், வீட்டுல வச்சிருப்பான். சோ இதுதான் நடந்துச்சு. கொலைகாரன் உன் வீட்டுல தான்டா இருக்கான் கொய்யால, அவனை போய் கேள்றா என்ன வந்து கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவன் பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு தலையை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோக்கு நிறைய விஷயம் தோண ஆரம்பிக்குது. நம்ம பையன் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் யோசிச்சாலும் இன்னொரு பக்கத்துல ஹீரோக்கு பையன் மேல கொஞ்சம் நம்பிக்கை போகுது. ஏன்னா காலேஜ்ல இருந்து கூப்பிட்டு இந்த மாதிரி உங்க பையன் போன்ல நிறைய ஆபாச படம் பாக்குறான் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இன்னொரு பக்கத்துல அவன் மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் அப்பப்ப வந்துகிட்டு இருக்கு. சோ இதே எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி கெஸ் பண்றாரு. அதே மாதிரி நம்ம ஹீரோக்கு இன்னொரு டவுட் ஒண்ணு வருது. அன்னைக்கு அந்த பொண்ணு காணாம போனா அதே நைட்ல வந்துட்டு அவங்களோட பையன் லேட்டா வந்திருப்பான். கேட்டதுக்கு நான் திருவிழால ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஊரை சுத்தன்னு சொல்லி போய் சொல்லியிருப்பான். இப்படி நடந்திருக்குமான்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதே மாதிரி இந்த வக்கச்சா இருக்கா இல்லையா, அவன் அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணா இருந்திருப்பான். ஒருவேளை அவன் ஏதாவது பண்ணிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பல சந்தேகம் வருது. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா வக்கச்சாவனை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. வக்கச்சாவனை கூப்பிட்டு இந்த மாதிரி ஏஞ்சல் பொண்ணு நீ தானே கடத்தி கொலை பண்ண, எதுக்குடா கொலை பண்ண, 16 வயசு தானே அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா அடிக்கும்போது அப்ப நம்ம வக்கச்சான் கிட்ட ஒரு துப்பாக்கி ஒன்று இருக்கும் இல்லையா, லைசன்ஸ் இல்லாத துப்பாக்கி, அதை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட நீட்டாரு. உன்னை சுட்டிங்க புசிக்கிட வேண்டாம் நாய அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கி நம்ம ஹீரோ கையில தூக்கி போட்டு இந்த அப்படி இது வந்துட்டு நான் என் உயிருக்கு மேல நேசிக்கிற ஒரு துப்பாக்கி, இந்த துப்பாக்கி மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் அந்த பொண்ணை நான் அப்படி பண்ணல, அந்த பொண்ணை நான் பார்த்திருக்கேன், அழக ரசிச்சிருக்கேன், இல்லன்னு சொல்லல, ஆனா அது என் பொண்ணு மாதிரி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் நான் யோசிச்சேன். ஒரு அப்ப ஸ்தானத்துல இருந்து தான் அந்த அழகை நான் ரசிச்சேனே தவிர நீ சொல்ற மாதிரி ஒரு கேவலமான புத்தியில நான் பண்ணல, அந்த அளவுக்கு கேவலமானவன் நான் கிடையாது. இதை மீறி என் மேல உனக்கு சந்தேகம் இருக்குன்னா அப்படிப்பட்ட ஒரு கேவலமான சந்தேக பிறவில நான் வாழவே தேவல, இந்த துப்பாக்கியில சுட்டு கொண்டுடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையில துப்பாக்கி கொடுத்துறான். ஆனா ஹீரோக்கு இப்பதான் புரியுது இந்த அளவுக்கு சொல்றத நம்பவும் செய்யறாரு. அதே இடத்துல துப்பாக்கி போட்டுட்டு ஹீரோ வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஹீரோவோட பையன் மேல கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகம் வருது. அவனோட போற வர எல்லா இடத்தையும் ஃபாலோ பண்றாங்க. அவன் ரொம்ப தனிமையை நேசிக்கிறான். அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரியே தெரியுது நம்ம ஹீரோக்கு. அவன் போனதுக்கு அப்புறம் தூங்கினதுக்கு அப்புறம் அவனோட ரூம்ல போயிட்டு எல்லாத்தையும் பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது ஏஞ்சல் பொண்ணோட போட்டோஸை நிறைய திருட்டுத்தனமா எடுத்து வச்சிருக்கிறது தெரிய வருது. அது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு இங்க பயங்கரமான ஷாக் ஆகுது. அப்போ இது வரைக்கும் பண்ணது எல்லாமே நம்ம பையன் தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாரு நம்ம ஹீரோ. அதனால இப்ப என்ன பண்றாருன்னா நம்ம ஹீரோ அவங்க பையனை போட்டு தள்ளிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு முடிவு பண்றாரு. இன்னொரு பக்கத்துல அந்த கைதி இருக்கா இல்லையா நம்ம விக்டர், அவனை என்ன பண்றாங்கன்னா போலீஸ்காரங்க எல்லாரும் கூப்பிட்டுட்டு இவன் சொன்ன அந்த வாக்குமூலத்தை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி இந்த கொலைகளை நான் தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு கோர்ட்ல கூட்டிட்டு போயிட்டு சப்மிட் பண்ணணுமா. சோ கோர்ட் தான் இதுக்கு மேல முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு பக்கம் கூட்டு போயிட்டு இருக்காங்க. கூட்டு போயிட்டு இருக்கும்போது கார்ல போயிட்டு இருக்கும்போது என்ன மேடம் டேவிஸ் சார் வரலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. டேவிஸ் சார் வரல, ஏன் என்ன விஷயம் சொல்லி கேட்டா ஒரு விஷயத்த சொல்லுவேன், சொன்னா உங்களுக்கு எல்லாம் தலையை வெடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்னடா விஷயம் சொல்றா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இங்க கேட்டுக்கிட்டு இருக்க. இன்னொரு சீன் அப்படியே இங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவும் அவங்க பையனை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு மலைப்பகுதியில ஒரு சிலுவை ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க கூட்டிட்டு போயிட்டு இதை பாருப்பா, நீ ஏதாவது என்கிட்ட சொல்றதுக்கு விரும்புறியா அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படிலாம் எதுவும் இல்லப்பா, ஏன்பான்னு சொல்லி கேட்டா இல்ல இல்ல நீ இது வரைக்கும் நிறைய தப்பு பண்ணிட்ட, தெரிஞ்சோ தெரியாம நீ பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்புக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது சிலுவைகிட்ட கூட்டிட்டு போயிட்டு விடுறாரு. அவன் என்ன பண்றாருன்னா அப்படியே சோகமா நின்னுட்டு முட்டி போட்டுட்டு ஏதோ ப்ரே பண்ணிட்டு பாவ மன்னிப்பு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கத்துல அப்படியே கட் பண்ணா நம்ம விக்டரை காமிக்கிறாங்க. அவன் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல போறேன், சொன்னா தலையெல்லாம் வெடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா நான் வந்துட்டு டேவிஸ் சார் கிட்ட ஒரு சின்னதா ஒரு பொய் சொல்லிட்டேன், உங்க பையன் தான் கொலைகாரன், உங்க பையன் தான் அந்த பொண்ணை இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கற்பனை கதையில சொன்னேன். இந்த கற்பனை கதையை வச்சுட்டு அந்த ஆளு பாரு கண்டிப்பா அவன் பையனை நடுக்கு போட்டு தள்ளியிருப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே இங்க பயங்கர ட்விஸ்ட் ஆயிடுதுங்க. இது வரைக்கும் உண்மை நினைச்சிட்டு இருந்தது கண்டிப்பா இது பொய் அப்படிங்கிறது நமக்கு இப்பதான் தெரியுது. இங்க நம்ம லேடி போலீஸ்க்கு பயங்கர ட்விஸ்ட் ஆயிடுது. என்னடா இந்த பைத்தியக்காரன் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல நம்ம ஹீரோக்கு போன் பண்ணா அவருக்கு லைனே கிடைக்கல. இன்னொரு சீன்ல ஹீரோவோட மனைவிக்கு போன் பண்றாங்க. இந்த மாதிரி எங்க இருக்காரு நம்ம டேவிட் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவர் வந்துட்டு அவங்க பையனை கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு போயிருக்காரு, எங்கன்னு தெரியலன்னு சொன்னோன்னே அவர்கிட்ட உடனே பேசணும், ஏதாவது போன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா போன் வேற வீட்டுல வச்சுட்டு போயிருக்காராம். சோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு லேடி போலீஸ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னொரு பக்கத்துல அந்த சைக்கோ கில்லர் இன்னொரு விஷயத்த சொல்றான், இன்னொரு உண்மையை சொல்றான், அது தெரிஞ்சா நீங்க இன்னும் சந்தோஷப்படுவீங்கன்னு சொல்றான். ஏண்டா நீ ஏற்கனவே சொன்னது எங்களுக்கு தலை வெடிச்சு போய் கிடக்குது, இன்னொரு விஷயம் என்னடா சொல்ல போற சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டா
அன்னைக்கு நைட்டு நடந்தத உண்மையான கதையை இப்பதான் இந்த சைக்கோ கில்லர் சொல்ல ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு நம்ம ஹீரோவோட பையன் போயிட்டு அந்த ஏஞ்சல் பொண்ணை பார்த்தது உண்மை, பேசுனது உண்மை, அந்த பொண்ணு வந்தது உண்மை. நாங்க பேசினாங்க இல்லையா, நீ ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண அப்படின்லாம் அவன் சொல்லல. இந்த பொண்ணு அந்த பையனை ரொம்ப நாளா லவ் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு வந்துட்டு பெங்களூர் போயிட்டு படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கலாம். சோ அதனால நான் பெங்களூர் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ பெங்களூர் போயிட்டுனா அதுக்கப்புறம் நம்ம 2 பேர் மீட் பண்ணிக்க முடியாது, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், இல்ல நானும் பெங்களூர் வரட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது என்ன உனக்கு அந்த அளவுக்கு பிடிக்குமாடா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா உன்னை எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும் ஏஞ்சல், நீ தான் என் உலகமே, உன்னை அந்த அளவுக்கு காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது உனக்கு ஒரே ஒரு கிஸ் மட்டும் பண்ணிக்குவான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கையை எடுத்து அப்படியே முத்தம் கொடுக்க போகும்போது ஏதோ ஒரு சத்தம் ஒண்ணு கேட்டிருக்குது. அது யார் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லாக்கா நம்ம விக்டர் தான் கொடுத்திருக்கான், நம்ம சைக்கோ கில்லர் தான் கொடுத்திருக்கான். அது எங்கேயோ மறைஞ்சு இருந்துதான் இதெல்லாம் பண்றான். இந்த இடத்துல யாரும் இல்ல நம்ம நினைச்சோம், கண்டிப்பா இந்த இடத்துல யாரும் இருக்காங்க, சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு நம்ம ஹீரோவோட பையன் அப்படியே கூட்டிட்டு போயிருக்கான். ஹீரோவோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஷெட் ஒன்னு இருக்குது. அந்த வேஸ்ட் பொருள்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ஷெட்ல அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறான். ஒரு கேண்டில ஏத்தி வச்சுட்டு கொஞ்சம் ரொமான்டிக்கா போயிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறான். பேசிட்டு இருக்கும்போது அங்க விட்ட முத்தத்தை இங்க ஆரம்பிக்கலாம்னு பார்க்கும்போது திரும்ப ஏதோ பேசுற சத்தம் கேக்குது, ஏதோ முணுமுணுக்கிற சத்தம் கேக்குது. யாரும் அப்படியே லைட்டா திறந்து பார்த்தா ஹீரோட அப்பா இங்க வெளியே நின்றுட்டு இருக்காரு. ஏன்னா மணி இப்ப கிட்டத்தட்ட ஒரு 2 மணி கிட்ட ஆயிடுச்சு. சோ அதனால கொஞ்சம் நீ இங்கே இரு, நான் எங்க அப்பாவை அமுச்சு வச்சிட்டு கொஞ்சம் நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிருப்பானா அதே வேஸ்டேஜ் ரூம்ல விட்டுட்டு அந்த பொண்ணு அங்க தனியா விட்டுட்டு இந்த பையன் இங்க வந்திருக்கான். அப்பாக்காரு பயங்கரமா திட்டாரு, மணி என்னடா ஆகுது இந்த நேரத்துல எங்கடா போயிட்டு சுத்திட்டு வரேன்னு சொல்லும் போது அன்னைக்கு சொன்ன அதே கதையை சொல்லியிருக்கான். திருவிழாக்கு போன ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுத்தினா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. உள்ள போடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பாக்காரு கொஞ்சம் வெளியே ரொம்ப நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு போயிருக்காரு. அவர் லாக் பண்ணிட்டு போன அந்த டைம்ல என்ன பண்ணிருக்கானா நம்ம விக்டர் தான் ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கான் இல்லையா. இந்த பொண்ணு அப்படியே பின்னாடி நின்று இந்த பொண்ணோட வாயை பொத்தி அதே இடத்துல சாகடிச்சு போட்டு தலையில ரெஞ்ச வச்சு ஒரு இரும்பு கம்பியால தலையில பலமா அடிச்சிருக்கான். அடிச்சு ஒரு தள்ளிட்டு போற ட்ராலியில வச்சு அந்த பொண்ணு தள்ளிட்டு போயிட்டு அந்த ஃபாரஸ்ட் ஏரியால வச்சு இன்னும் ரொம்ப கொடூரமான முறையில இந்த பிறப்புறுப்பெல்லாம் செதைச்சு அந்த கொலை பண்ணி போட்டது நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம போலீஸ்கார பொண்ணுக்கு தலையை வெடிச்சு போகுது. அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்துல ஒரு சீனை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா, அவங்க பையன் அங்க அப்படியே மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கும்போது இவர் துப்பாக்கி ஒண்ணு எடுக்கிறாரு. துப்பாக்கி எடுத்து தான் பையனை சுட்டு கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. ஆனா தான் பையனை அப்படியே தூக்கி வளர்த்த அந்த சின்ன வயசுல ஞாபகத்துக்கு வருது. ஆசையா வளர்த்த ஒரே மகனாச்சு, கொல்றதுக்கு மனசு வரல. ஆனா அதே நேரத்துல அந்த ஏஞ்சல் பொண்ணு நினைச்சு பாக்குறாரு, அவளும் நம்ம ஹீரோக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே. சோ ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு கொடூரமா கொலை பண்ணவன் இந்த நாட்டுல உயிரோட இருக்க கூடாது, அப்படிப்பட்ட ஒரு மிருகம் இன்னும் பெருசான எத்தனையோ கொலைகளை பண்ணுன்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து சுடலான்னு போகும்போது இந்த கரெக்டா டைம் ஆன ஒரு பெல் அடிக்கும் இல்லையா சிலுவையில, அந்த மாதிரியான ஒரு பெல் அடிக்குது. அந்த டைம்ல அவன் அப்படியே கண் முழிக்கிறான். கண் முழிச்சு அப்பா உங்ககிட்ட ஒரு உண்மையான விஷயத்த நான் மறைச்சிட்டப்பா, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பு கேட்கறது உங்ககிட்ட தான், சாமி கிட்ட இல்ல. என்ன அப்படின்னா நான் ஏஞ்சலும் நானும் 2 பேரும் லவ் பண்ணோம், நான் ஏஞ்சல அந்த அளவுக்கு லவ் பண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் அவகிட்ட தனியா பேசணும், அவ பெங்களூர் போறான்னு சொல்லிட்டு கடைசியா பேசலான்னு அவளை நான் ஃபாரஸ்ட்டுக்கு கூட்டிட்டு போனேன். அங்கே ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்குதுன்னு சொல்லி நம்ம வேஸ்ட் ரூமுக்கு கூட்டு வந்து அங்க பேசலான்னு உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஏதோ சத்தம் கேட்குதுன்னு வெளியே வரும்போது நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். நீ உள்ள போய் படுக்க சொல்லிட்டு கதவெல்லாம் வேற லாக் பண்ணிட்டு போயிட்ட. திரும்பவும் போயிட்டு ஏஞ்சல் அவ வீட்டுக்கு அனுப்ப முடியல என்னால. ஆனா அடுத்த நாள் காலையில ஏஞ்சல் காணாம போயிட்டா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவ இறந்து போனது எனக்கு தெரிய வந்துச்சு. சோ மன்னிச்சிருப்பா, என்னாலதான் ஏஞ்சல் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லி இவன் பயங்கரமா அழுகிறான். சோ அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. பையன் எந்த தப்பு பண்ணாத ஒரு நிரபராதின்னு தெரியுது இல்லையா. துப்பாக்கி அப்படியே கீழே போறான். துப்பாக்கி கீழே போட்டோன்னா அதை தான் ஹீரோவோட பையன் பாக்குறான். பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி மனசு உடஞ்சு போகுது. அப்பா கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்றாரு, என்ன மன்னிச்சிருப்பான்னு சொல்லி அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இந்த பக்கத்துல அந்த சைக்கோ கில்லரை கோர்ட்ல கூட்டு போய் விட்டுருக்காங்க. கோர்ட்ல அவன் என்ன மாதிரி உள்டா அடிச்சிட்டான் அப்படின்னாக்கா, இதெல்லாம் நான் பண்ணல, போலீஸ்காரங்க அடிச்சுதான் உண்மையை ஒத்துக்க வச்சாங்க, நான் பண்ணல ஐயான்னு சொல்லி அங்க ஒரு பிட்ட போட்டு அதுக்கப்புறம் கோர்ட்ல ஜட்ஜ் என்ன பண்ணிருக்காருன்னா இவனுக்கு எதிராக எந்த ஒரு சாட்சியுமே கிடையாது இல்லையா, கரெக்டான ஒரு சாட்சியுமே கிடையாது. ஏன்னா அவன் சொன்னது ஒரு வாக்குமூலம், அதையுமே போலீஸ்காரங்க ரெக்கார்ட் தான் பண்ணி வச்சிருக்காங்க. அதையுமே எப்படி சொல்லிட்டானா அடிச்சுதான் உண்மையை வர வச்சாங்க அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. சோ ஃபிங்கர் பிரிண்டோ எந்த ஒரு தடையுமே கிடைக்காதால இவனும் மென்டலி வந்துட்டு செக் பண்ணி பார்க்கும்போது இவன் ஒரு டாக்டர் அப்படின்னும் போது டாக்டர் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவனை நிரபராதின்னு சொல்லி வெளியே விட்டுருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் படத்தோட ஆரம்பத்துல பசங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்படி சட்டத்துக்கு தேவை எவிடன்ஸ் தான், நியாயம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது சில பசங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த விக்டர் என்ன ஆனா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கும்போது அதுக்கப்புறம் அவன் எங்க போனா என்ன ஆனா அப்படிங்கிறது எனக்கே தெரியல, டேவிஸ் சாரும் அவனை பெருசா எதுவும் கண்டுக்கல விட்டுட்டாரு, அதுக்கப்புறம் நாங்க அந்த கேஸே விட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் இங்க காரை எடுத்துட்டு அப்படியே கிளம்பி வந்துகிட்டு இருக்கும் போது அதே ஏரியால தான் நம்ம டேவிஸ் தங்கி இருக்கிறாரு. சோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேவிஸை பார்க்கலாம்னு சொல்லி அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விசாரிச்சுட்டு அந்த கேஸை பத்தி இது வரைக்கும் நம்மளால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, தப்பு பண்ண அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியல, நான் ஒரு போலீஸ்காரையா இருந்து கூட என்னால அதை செய்ய முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு அப்படியே கார்
எடுத்துட்டு போறாங்க. போகும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு இறந்து போன அன்னைக்கு பயங்கரமா நம்ம டேவிஸ் அழுதுருப்பாரு. அந்த விக்டரை பார்க்கும்போது கூட அவன் மேல பயங்கரமா கோவப்பட்டிருப்பாரு. ஆனா இன்னைக்கு நம்ம ஹீரோயின் பேசும்போது நம்ம ஹீரோவோட முகத்துல எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல, ஒரு மாதிரி ஹாப்பினஸ் ஒரு ரியாக்ஷன் தான் இருக்குது. சோ அப்படின்னா இந்த ஆள் இப்படிப்பட்டவன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்துல திரும்பவும் காரை வளைச்சு எடுத்துட்டு வந்து தான் வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அங்க இருந்து ஏதோ ஒரு சாப்பாடு கப்பை எடுத்துக்கிட்டு ஒரு ரூமுக்குள்ள போறாரு. ரூமுக்குள்ள போயிட்டு அது ரொம்பவே ஒரு வேஸ்டேஜ் ரூம் மாதிரி இருக்கு. அதே இடத்துல தான் அந்த ஏஞ்சலை கொலை பண்ணி போட்டிருப்பான் அந்த சைக்கோ கில்லர். சோ அதே இடத்துல ஒரு ஷெட் மாதிரி அடிச்சு வெளியே வர முடியாத அளவுக்கு பாதுகாப்பா இருக்குது. அதுக்கு சந்தில வந்துட்டு இந்த சாப்பாடு எல்லாம் அப்படியே கீழே கொட்டுறாங்க. அதை வந்துட்டு யாரோ எடுத்து சாப்பிடுற மாதிரி தெரியுது. யாருன்னா நம்ம ஹீரோயின் தூரத்துல இருந்து பார்க்கும்போது தான் தெரியுது அது நம்ம விக்டரா இருக்கிறான். சோ சைக்கோ கில்லரை நம்ம ஹீரோ எப்படி பிடிச்சாரு அப்படின்னா, அவன் கோர்ட்ல இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் அவனை ஃபாலோ பண்ணி ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அவனை ஒரு இடத்துல பிடிச்சிருக்காரு. அடிச்சு தூக்கிட்டு வந்து இங்க போட்டு வச்சிருக்காரு. அவனை கொடூரமான முறையில மண்டை கிண்டெல்லாம் அப்பப்போ உடைக்கிறது, கையை நறுக்கிறது, இப்படின்னு சித்திரவாதம் பண்ணி அவனை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சு அவனுக்கு இந்த மாதிரி கெட்டு போன சாப்பாடு தண்ணி கூட சரியா கொடுக்காம தினமும் அவனுக்கு நரக வேதனை நம்ம ஹீரோ கொடுத்துக்கிட்டு இருக்காரு. தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அதை நம்ம ஹீரோவும் பாக்குறாரு. அந்த சைக்கோ கில்லரும் நம்ம லேடி போலீஸ பார்த்துட்டான். இந்த ஆளை என்ன கொலை பண்ண சொல்லு, என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியல சொல்லி பயங்கரமா அழுகுறான். அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, எதுவுமே பேசாம அப்படியே போறாங்க. ஒருவேளை போயிட்டு வெளியே போட்டு கொடுக்குறவங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படி எல்லாம் கிடையாது. நம்ம ஹீரோயின் பயங்கரமா சிரிச்சிட்டு பாய் சொல்லிட்டு போறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த மாதிரியான ஆளுங்களுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்கறதுல தப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அவனை கொலை பண்ணா கூட ஒரு செகண்ட்ல எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஆனா இப்படி தினமும் ஒரு நரக வேதனை அவனுக்கு கொடுக்கிறது, ஒவ்வொரு நாளும் ஏன்டா நம்ம இதை பண்ணோம், ஏன்டா இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் நினைச்சு அவன் சாகணும். இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுத்ததுல நம்ம ஹீரோக்கு 100 மார்க் நான் கொடுப்பேன். நீங்க எத்தனை மார்க் கொடுப்பீங்க அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த படத்தோட அப்படியே ஸ்டோரியும் முடியுது. இந்த படத்தை பத்தி இந்த ட்விஸ்ட் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளோட எக்ஸ்பிளனேஷன் அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.